கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல சிபிஐ எழுப்பிய பல கேள்விகளுக்கு தாவேக தலைவர் விஜய் பதில் சொல்லிட்டு வராரு. நீங்க சொன்ன பதிலுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னும், அந்த ஆதாரத்தெல்லாம் உடனடியா சிபிஐக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ கேட்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாம தாவேக தலைவர் விஜய் திணறிட்டு வருவதாகவும், அதனால அடுத்த கேள்விகளுக்கு நிதானமா பதில் சொல்லி வருவதாகவும் சொல்லப்பட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கரூர் விவகாரத்துல தாவேக தலைவர் விஜய்கிட்ட சிபிஐ 2வது நாளா விசாரணை செஞ்சுட்டு வருது. அதுல விஜய்கிட்ட ஏராளமான கேள்விகளை கேட்டு திக்குமுக்காட வைப்பதாகவும் தெரியுது. அவ்வளவு கூட்டத்துக்குள்ள முதல்ல ஏன் வாகனத்தை கொண்டு போனீங்க? வேனோட டாப்ல இருந்த நீங்க உங்களை சுத்தி எவ்வளவு கூட்டம் இருக்கிறத நீங்க பார்க்கலையா? நிலைமை உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அபாயத்தை தடுக்க நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? 7 மணி நேரம் முதல்ல ஏன் தாமதமா போனீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க பேசிட்டு இருக்கும்போதே நிறைய பேரோட நிலைமை மோசமா போயிருக்கு. உங்களுக்கும் அந்த நிலைமை தெரிஞ்சு நீங்களும் நிறைய பேருக்கு தண்ணீர் பாட்டில் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறமும் ஏன் பேச்சை நிறுத்தாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னும், கண்ணெதிரே கூட்ட நெரிசலை உங்களால பார்க்க முடிஞ்சதா இல்லையா அப்படின்னு சிபிஐ அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான கேள்விகளுக்கு விஜய் ஒரு வரியில தான் விடை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் சில கேள்விகளுக்கு விஜய் சொன்ன பதிலால திருப்தி அடையாத சிபிஐ அவங்க கிட்ட ஆதாரத்தை கேட்கிறதாகவும் சொல்லப்படுது. சிபிஐ கேட்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க விஜய் தரப்பு கால அவகாசம் கேட்டதாகவும் தெரியுது. மேலும் விஜய்கிட்ட இன்னைக்கே அனைத்து கேள்விகளும் கேட்கப்பட்டு அவர் மாலையிலேயே சென்னை திரும்புவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த விசாரணை இதோட முடியாது அப்படின்னும் இன்னும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான கேள்விகளுக்கு விஜய் தமிழக காவல்துறையவே கை காட்டியதாகவும் சொல்லப்படுது. மேலும் சில கேள்விகளுக்கு நிறுத்தி நிதானமா பதிலளிச்சுட்டு வராராம். மேலும் காவல்துறை தரப்புல கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகுது, இதுக்கு மேல விஜயோட வாகனம் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா கிட்ட சொல்லியும் அவர் ஏன் அதை மீறி நடந்துகிட்டார் அப்படின்னும், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய கண்காணிப்பு கீழே நடந்ததா அப்படின்னும் விஜய்கிட்ட இந்த கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜனவரி 12ஆம் தேதி விஜய் ஆஜராகிற மாதிரி சிபிஐ சம்மன் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர் ஆஜராகாம வேற யாரையாவது அனுப்பலாமா அப்படின்னு கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா சிபிஐ அதுக்கு ஒப்புக்கொள்ளல. பிறகு அடுத்த நாள் 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆஜராக சொல்லியிருந்த நிலையில அவர் அரை மணி நேரம் தாமதமா ஆஜரானாரு. அன்றைய தினமே அவர்கிட்ட கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணை நடந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜனவரி 19ஆம் தேதி அவர்கிட்ட அடுத்த விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.